ஒரு 14 வயசு சின்ன பையனோட பிடிவாதத்தினால உலக மக்கள் எல்லாம் இன்னைக்கு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. ஜனவரி 2 1678 பிரான்ஸ் நாட்டுல பிரிட்டனிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த அந்த பையன் சின்ன வயசுல இருந்தே மருத்துவர் ஆகணுங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கனவா இருந்தது. குடும்ப சூழ்நிலை காரணமா அவனுக்கு அது கை கூடாம இருந்தது. ஆனாலும் விடாமுயற்சியோட தான் இருந்தாப்புல. அவனுக்கு 14 வயசு இருக்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பிரெஞ்சு ராயல் நேவியில சர்ஜன் மேஜருக்கு எடுபுடிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதுல சேர்ந்தோம்னா அவர்கிட்ட இருந்து மருத்துவத்தை கத்துக்கலான்னு முடிவு பண்ணி ராணுவத்துல தன்னை இணைச்சிக்கிறதுக்கு முற்பட்டார். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் எதிர்த்த போதுமே பிடிவாதமா நின்று தன்னை ராணுவத்துல இணைச்சிக்கிறார். பின்னால அந்த பையன்தான் உலகமே போற்றக்கூடிய ஒரு பெரிய மருத்துவர் ஆனார். அவரை நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டென்டிஸ்ட்ரின்னு சொல்றோம். அவர் பேர் தான் பியரி ஃபவுச்சர். அவரை பத்தின வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் வாங்க. இராணுவத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டதுக்கப்புறம் சர்ஜன் மேஜர்கிட்ட இருந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவத்தை கற்றுக்க ஆரம்பித்தார். அந்த காலகட்டத்தில் பல் மருத்துவத்துக்குன்னு சிறப்பான ஒரு மருத்துவர் எல்லாம் இல்லை. யார் வேணாலும் பல்ல பிடுங்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருந்தது. அந்த பல்ல பிடுங்குறவங்கள டூத் புல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. முடித்திருத்தம் செய்கிறவங்களும் பல்ல எடுப்பாங்க. இல்லை சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சிருக்கிறவங்க யார் வேணாலும் பல்ல எடுத்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் கடல்லே இருந்த காலகட்டங்களில் பார்த்தோன்னா அந்த போர் வீரர்களுக்கு பற்கள் சம்பந்தமான பிரச்சனை அதிகமாக வருது அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு. அதனால் இதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு அதிகமான நேரங்களை அதில் செலவிடுறாரு. அப்போது அவர் கண்டுபிடிக்கிறாரு, கடல்லே பயணம் செய்கிறவங்களுக்கு விட்டமின் சி குறைபாடு இருக்குது, அதனால தான் ஈர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுங்கிறது முதல் கண்டுபிடிச்சவங்க இவர் தான். அது மட்டும் இல்லாமல் பற்களில் புழுவுனால தான் சொத்தை வருது, புழு வைக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த சூழ்நிலையில் இல்லை, பற்களில் புழுவெல்லாம் ஒன்றும் கிடையாது, சர்க்கரைனால தான் இந்த சொத்தை வருது அப்படிங்கிறத முதல் கண்டுபிடிச்சவங்க இவர் தான். பின்னால் இராணுவத்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஆங்கர்ஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரை தன்னை இணைச்சிக்கிட்டாரு. அங்கே அதிகமாக மக்கள் பல்ல அவதிப்படுறதையும் அந்த சமயத்தில் பற்களுக்குன்னு தனியான மருத்துவர் இல்லாததையும் இவர் கவனிக்கிறாரு. பெரும்பாலும் பல்வலின்னு வந்ததுன்னா அந்த காலத்தில் பல்ல பிடுங்கிறது மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தது. 103 வாய் சம்மந்தப்பட்ட நோய்களையும் அதுக்கான தீர்வுகளையும் அவர் கண்டறிஞ்சு அதை பின் ஆட்களில் 1728 ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறாரு. அதை தி சர்ஜன்ஸ் டென்டிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்ச நாள்லேயே ஐரோப்பா முழுக்க பிரபலமாகி எல்லாருக்கும் உதவ ஆரம்பிச்சுது. இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளும் காரணங்களை சொல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பை பிடிவாதமாக பிடிச்சு அதிலிருந்து மேலே வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அது நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளை தாண்டி இருக்கிற சந்ததியினருக்கும் உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.